மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பெருக செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 8வது அதிகாரம் அதன் 15வது வசனம். சமாதானத்திற்கு காத்திருந்தோம், புரோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் சுகமான வாழ்வும் சமாதானமான ஜீவிதமும். இது தேவனால் கொடுக்கப்படுகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த தேவன் கொடுக்கிற அந்த சமாதானமும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆரோக்கியமான வாழ்வும் இழந்து இருக்கிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை குறித்து தங்கள் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தையைத்தான் நாம் இந்த இடத்திலே வாசித்தருகிறோம். சொல்லுகிறார், சமாதானத்திற்கு காத்திருந்தோம், அதில் புரோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தேவனோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் செவிசாய்த்து தேவனையே ஆராதித்தும் தேவனுக்குரிய அந்த காரியங்களை நிறைவேற்றியும் வாழ்ந்த பொழுது இப்பொழுது அங்கலாய்க்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானமும் இருந்தது, சுக வாழ்வும் இருந்தது. ஆண்டவருடைய அந்த நிறைவான பூமியிலே கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை அங்கே அனுபவித்தார்கள். ஆனால் இப்பொழுது அங்கலாய்க்கிறார்கள். காரணம் என்ன? அந்த தேவனை விட்டு தங்கள் கிரியைகளினாலே தூரம் போனவர்களாய் காணப்படுகிறபடினாலே சமாதானத்தின் தேவன் அவர்கள் நடுவில் இருந்து அங்கே நடுவிலே வாசம் பண்ண முடியாதபடி அவரும் விலகி செல்லுகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு இந்த பூமியிலே சமாதானமாய் இருக்கும்படிக்குத்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். சுக வாழ்வை அனுபவிக்கும்படித்தான் நமக்கு மனம் திரும்புதலை தந்திருக்கிறார். நாம் தேவனை அறிந்த பின்பும் சமாதானமாய் வாழ முடியவில்லை என்றால், நாம் தேவனை ஆராதித்தும் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்லியும் ஒரு சுக வாழ்வை அனுபவிக்க முடியவில்லை என்றால், இன்றைக்கு நம்முடைய தேவனோடு கூட உள்ள நமது ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய வாழ்வில் இருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரா? நாம் செய்கிற வேலைகளில் தொழில்களில் இருக்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் பதட்டமும் பயம் நிறைந்த வாழ்க்கையைத்தான் வாழ முடியும். நாம் எதிர்பார்க்கிற சமாதானமும் எதிர்பார்க்கிற சுக வாழ்வும் நம்மை விட்டு தூரம் செல்லுகிறதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மத்திலே நம்முடைய கெட்ட கிரியைகளை கண்டு தூரம் விலகி செல்லாதபடி தேவனை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை கூடவே வைத்து கொள்ளுவோம். தேவன் நம்முடைய வாழ்வில் தங்கியிருப்பதற்குரிய சகல நேர்மையான வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையை கை கொள்ளுவோம். தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சகல காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றுவோம். ஆண்டவராகிய தேவனுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை காட்டிலும் சிறந்தது. சுகவாழ்வு என்றால் அநேகர் நினைத்து கொள்ளுகிறோம், பணம், செல்வம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இருந்தால் தான் சுகவாழ்வு. அது ஆஸ்தி பெருகினால் வேதனையும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சுகவாழ்வு என்பது நாம் இருக்கிறவைகளிலே புசித்து சமாதானமாய் வாழ்கிற, சரீர ஆரோக்கியத்தோடு வாழ்கிற வாழ்வைத்தான் இங்கே குறிக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிற அந்த வாழ்வை உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். தேவன் இல்லை என்றால், தேவனை விட்டு நாம் தூரம் போனால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சமாதானம் எடுபட்டு போகும், சுக வாழ்வு அங்கே இல்லாமல் போகும். தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்க சுக வாழ்வு வாழ, சமாதானமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த அழைப்பிற்கு நாம் செவிசாய்த்து கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் கூடவே இருக்கிறவராக பார்த்து கொள்ளுவோம். கிரியைகளினால் அவரை துக்கப்படுத்தாமல்
நம்முடைய வாழ்வில் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே கூட இருந்து நம்முடைய வாழ்வை சமாதானம் உள்ளதாக, சுக வாழ்வு உள்ளதாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான உம்முடைய இரக்கங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் சமாதானம் இல்லாமல் அலைந்த, சுக வாழ்வை அனுபவிக்க முடியாமல் அங்கலாய்த்திருந்த எங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து இரட்சித்து எங்களோடு கூட இருந்து சமாதானமான வாழ்வையும் சுக வாழ்வையும் கட்டளையிட்டிருக்கிறீங்கப்பா. ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போய் எங்கள் கிரியைகளினாலே உம்மை துக்கப்படுத்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பூமியிலே அரிய பொக்கிஷமாய் இருக்கிற சமாதானமான வாழ்வையும் சுக வாழ்வையும் நஷ்டப்படுத்தி அங்கலாய்க்க ஆரம்பிக்கிறோம். எங்கள் கிரியைகளினால் உம்மை துக்கப்படுத்துகிறோம். தகப்பனே, உம்மை விட்டு தூரம் போகாமல் எங்கள் கிரியைகளினால் உம்மை மகிமைப்படுத்தி பரிசுத்தத்தை காத்து சமாதானமாய் வாழவும் சுக வாழ்வை அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.